தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் சரணடைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் சரணடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி, இவரை காவல்துறையினர் நேற்று முதல் தேடி வருகின்றனர். அதாவது தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்களுக்கு திமுக பேரம் பேசியது. 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்தால் 35 கோடி ரூபாய் தருவதாக அவருக்கு ஆசை வார்த்தை காண்பிக்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேருக்கு வலை வீசியது. இந்த தகவல் கசிந்த காரணத்தினால் பேரம் பேசியவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதற்கு மூல காரணம் செந்தில் பாலாஜி என்று தெரிய வந்தது. செந்தில் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்ய தேடி வருகின்றனர். செந்தில் பாலாஜி தலைமறைவாகிவிட்டார். தற்பொழுது செந்தில் பாலாஜி காவல்துறையினரிடம் சிக்காமல் நீதிமன்றத்தில் சரணடைய முடிவு செய்துள்ளார். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுடன் தானாக முன்வந்து சரணடைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 10 மணிக்கு செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைய உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய தகவல் வெளியான காரணத்தினால் காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர்.